கேமிங் எம்பயர். இன்னைக்கு வீடியோ நம்ம பெட்வா சாலை வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. என்னன்னா ஒரு நாள் நண்பர்களே சர்வர் விளையாடி ரொம்ப நாள் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நானும் நம்ம தலைவர் குர்த்திக்கும் வந்திருக்கோம். குர்த்திக்கு ஆய் சொல்லி ஆய் சொல்லியா நண்பர்களே? பேச மாட்டேறாங்க நண்பர்களே. ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த கேம் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரே மேட்ச் ஒரே ஆட்டம், அது ரொம்ப நேரம் போகுது. ஏன்னா நாங்கள் ஒரு சர்வேவ் கேஸு, ஒரு வாட்டி செத்துட்டோம்னா அடுத்த மேட்ச்சுக்கு நான் போயிடுவோம். ஓகேவா? இப்பவே சொல்லிடுறேன், அடுத்த மேட்ச்சுக்கு போயிடுவோம். ஓகே குர்த்திக்கு ரெடியா? மைக் ஆன் பண்ணிடுறியா? மைக் ஆன் பண்ணாம பேசுறான் நண்பர்களே. ஆன் மைக் பேசியா? மைக் ஆன் பண்ணு. எங்க நண்பர்களே, அவனை ஆன் பண்ண வச்சுட்டு வரேன். சொல்றான் நண்பர்களே, நம்பாதீங்க நண்பர்களே. யார் யாருன்னா நம்மளோட கேமிங் எம்பையர் பண்ணே. அது கூட கனெக்ட் ஆயிடுவான், பிரச்சனை இல்லை. அதனால அது ஒரு வைல்ட் தாங்க. எப்படின்னா ஆக போறோம் நாங்க. நேத்து ஃபுல்லா ஆடிட்டு தான் இருந்தாங்க गाइस. ஆனா வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. பெட்ட வச்சுட்டானுங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சோம். இதுல எல்லா மேட்சும் ஜெயிச்சுன்னுக்கிறோம். அதனாலதான் வந்திருக்கோம். கொஞ்சம் நூப் गाइस நிறைய பேர் இருக்காங்க. வீடியோ எடுக்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஒத்துக்குள்ள நாளையே படா ப்ரோ பிளேயர். வின்டையா? அடப்பா படா பேர் கேஸ் அவரு. நண்பர்களே, இவனை ஒரு நாளைக்கு ஒரு நாள் சாத்தி போட்டு அடிக்க போறேன். நம்ம கிட்ட போனவன் ஒரு குத்திக்கோ ஒரு சர்வே பண்ணி அதுல நான் ஒருத்தவங்க கிட்ட அடி பண்ணி செத்துட்டேன். ஓகே, இவன் என்ன பண்ணிட்டானா ஆஃப்லைன் போயிட்டான். ஒரு மேட்ச் எப்படின்னா போச்சுன்னா, கரெக்டா மேட்ச் எண்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப்லைன் போயிட்டான். இன்னொரு பார்த்தா மைக் ஆஃப் பண்ணிட்டான். இன்னொன்னு கேட்டா சொல்லவும் மாட்டான். அதுக்கடுத்து போயிட்டான். குர்த்திக் 24 ஆஃப்லைன்ல போட்டாங்க. இவனுக்கு நீரஞ்சலி போட்டாங்க கேம்ல. அதுக்கடுத்து 2 பேர் சேர்ந்து ஒரே ஆளான்னு வச்சாங்க. அதான் அவங்க ஷார்ட்னஸ் வேற வச்சிருந்தாங்களா, இவன் வரவே இல்லை, அதுக்குள்ள போயிட்டான். இந்தாயா கண்ணு தெரியாத இது வச்சுக்கோ. இன்னும் 5 டைமண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், வெயிட் பண்ணு. இன்னர் இன்டீரியர் ஒர்க்லாம் நம்ம குர்த்திக் ப்ரோ பண்ணிட்டு இருக்கிறாரு. டடம் 3 அடியில் வச்சுட்டாயா? வச்சுட்டான் அவனுக்கு தெரியல. படா படா பட்டு பயிர். ஓகே கைஸ், இப்போ நானும் ஏற போறது இல்ல. இப்போ எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு இது பண்ண போறோம். கொஞ்ச நேரம் நல்லா சர்வே பண்ண போறோம். இவரு இப்போ நம்ம இதுக்கு நாங்க போய் அடி நான் பிரிட்ஜ் போடு. இங்க பாருங்க நண்பர்களே, இது 2026. ஓகேவா? 2026லயும் ஜாவா பிளேயர் மாதிரி பிரிட்ஜ் பண்ணிடுறான். ஒரு பெட்ராக் பிளேயர்னு காமிக்க மாட்டான் நண்பர்களே. ஜாவா பிளேயர் மாதிரி காமிச்சுக்கணும், அப்பதான் பயப்படுவாங்க.
நீ ஜாவா பிளேயர்னு காமிக்க கிழிக்க வேணான்னு சொல்லுவான் எனிமி. நீ கிழிச்சதெல்லாம் போதும்டா. யோ ஸ்வாட் அப்கிரேட் பண்ணுயா, போய் கொஞ்சம் டைமண்ட்ஸ் எடுத்துட்டு வாயா. போனா செத்துருவாயா. 20 டைமண்ட் கிடைச்சிச்சு. நான் போய் அந்த பக்கம் போய் 25 டைமண்ட் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணி. அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்பவே 9 நிமிஷம் ஆகிடுச்சு நண்பர்களே. உட்காந்து கடலை தான் போடுறோம். உங்களுக்கு உப்பு கடலை வேணுமா இல்ல சாவு வேணுமான்னு சொல்லுங்க. மஸ்டின் கமெண்ட்ஸ். நண்பர்களே பாத்தீங்களா, லூட்டு பொறுக்கு. யோ என்னையா இது? அது வந்து டப்புன்னு வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எவனோ அட்டாக் பண்ணாங்க ஸ்பீடா. யோ இங்க பாருயா நண்பர்களே. இப்ப யோ வாட் ஹெல்ப் பண்ணியா போடி. நண்பர்களே ஹெல்ப் பண்ண நான் வந்துட்டேன் பாரு. என்ன கோல்ட் நண்பர்களே நெட் கோலார் ஆயிடுச்சு. இது எதுமே சாப்பிட்டேன். ஏரியா இப்ப வரேன். இப்பதான் நீ வருவே. யாரியா அவன் போயிட்டானா? எதுக்கு ஏன் தெரியுமா? ஏன்னா எனிமி வந்தா டைமண்ட் ஸ்வாட் போயிடும். எதுக்கு தெரியுமா? டைமண்ட் ஸ்வாட் போயிடும். அது வரேன் நம்ம பேசுக்கு வரேன். போய் அடி அவனை. நான் யார்மல் போட்டுடுறையா அதுக்குள்ள. இதெல்லாம் வாங்கணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கல்ல. நல்லா போய் வாங்கணும். டபுள் கொடு. வெச்சுக்கோ. போய் செஸ்டுக்குள்ள எதுவும் யோ டைமண்ட் குடியா. இது வாங்கணும். யாருன்னு கண்ணு தெரியாத இரு போய் எடுத்துருவான். இருந்தது எல்லாத்துலயும் இதுலயே செலவு பண்ணிவிட்டேன். மைனிங் ஸ்பீடிங் வேற போட்டு இங்க இருக்க பாரியா டைமண்டு. கேட்டு இந்த மாதிரி பண்றான் நண்பர்கள் இந்த ஆளு. இன்னும் டைமண்ட் எத்தனை நான் போய் இந்த வாட்டி ஸ்வாட் அப்கிரேட் பண்ணோயா. வந்தாலே வச்சுனுங்கிறாயா. சும்மா ஒரு ஷார்ப்னஸ் அப்கிரேட் பண்ணணும் நம்ம. வச்சிடலாமா? எவனாலே தெரியாது. அவ்வளவுதான். எவனாலே பண்ண முடியாது. பண்றானே அதுதான் அங்க. ஒரு 20 எடுத்தோம்னா வந்து இது பண்ணிடலாம். ஒரு ஷார்ப்னஸ் 2 வரையும் எடுத்துடலாம். நண்பர்களே இப்ப எவனாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நந்துரும். யோ நிறைய ஸ்கெலிட்டன் மாமா வாங்கி வையா. இதுக்கு மேல வாங்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. நான் வந்து இத ரீஜெனரேஷனால வாங்கி வைக்க போறேன். நான் போய் கொஞ்சம் டைமண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இது பண்ண போறேன். ஷார்ப்பை வந்து ஷார்ப்னஸ் ஏத்த போறேன். ஓகே ஷார்ப்னஸ் 2. நெக்ஸ்ட் ஸ்கெலிட்டன் மாமாவை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லை நண்பர்களே, ஸ்கெலிட்டன் மாமாவை எக்ஸ்ட்ரா ஸ்கெலிட்டன் மாமாவை மாற்ற போகிறோம். புரியல இன்னும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை நண்பர்களே, ஸ்கெலிட்டன் மாமாவை அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓகே டிங்கி லிங்கி 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 டிங்கி லிங்கி லிங்கி டிங்கி டிக்கி 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 டிக்கி. ஓகே இப்போ ஸ்கெலிட்டன் மாமாவை போய் அப்கிரேட் பண்ண போறோம். ஸ்கெலிட்டன் மாமா அப்கிரேட் ஆகுங்க. ஸ்கெலிட்டன் மாமா அப்கிரேட் பண்ணிருக்கியா? பாத்தியா ஸ்கெலிட்டன் மாமாக்கு இதெல்லாம் வர அட்டாக் ரேஞ்ச் ஜாஸ்தி பண்ணியா. அப்பதான் தூரத்துல இருந்தாலும் ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். ஓகே இப்போ வந்து ரீஜெனரேஷன் மாமால ஸ்பீடு வைக்கலாமான்னு தெரியல எனக்கு. மேல ஒரு இது பண்ண போறாங்க. மேல வந்து நம்ம குட்டி ஸ்கெலிட்டன் மாமாவை எக்ஸ்ட்ரா குமிச்சு வச்சிருக்காங்க. யோ டீன்டிரியா சரியா பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களே, ஒரு பெட் கூட உடையாம. ஒரு பெட்டு கூட. யோ ஸ்கெலிட்டன் மாமா பக்கத்து
வெடிச்சிருக்கு. ஆனா வந்து செலிபிரிட்டி மாமா சாவல. ஸோ இது ஒரு நல்ல செய்தி தான். இனியா பொங்கல நல்லா வாழாதீங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு 2 ஆட்டு இருக்கமே ஒண்ணு வைக்க போறோம். செலிபிரிட்டி மாமா 2 பேர் செத்துட்டாங்கயா டிஎன்டி வச்சதுல. தூக்கி போடு, நான் வந்து போய் டைமண்ட் எடுத்துட்டு வரேன். இதுக்கு மேல நான் செத்துருவேன். நம்மளுக்கு என்ன நார்மலா நானு எக்ஸ்ட்ரா 2 இது அப்டேட் ஆயிருக்கு பாரு. எக்ஸ்ட்ரா 2 ஆட் இருக்கு பாரு உங்களுக்கு. அதான் நீ எவ்வளவு ஏத்துனா அவ்வளவு ஏத்து. நான் போயிட்டு ஒரு 20 டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். என்டர்மேன் தாத்தா பிரிட்ஜுக்கு போறேன். நண்பர்களே கொஞ்ச நேரம் வந்து இது எவனோ வராங்க. ஓ சாமி, கும்பலா கோவிந்தாவா என்ன பண்றது? இது பிரச்சனை சொல்லி வைக்கிறாங்க. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஒரு 6 செகண்ட்ஸ் முன்னாடி சொல்லு, அப்பதான் கரெக்டா இங்க ரெடி ஆக முடியும். எப்படி அங்க இருந்து போடுறாங்க எனக்கு புரியல. எனக்கு நண்பர்களே இதுக்கப்புறம் டெட் மேட்ச்ல பாப்போம். யோ நான் சொல்லும் போது யோ வாயா, இப்போ பிரிட்ஜ் பண்ணிட்டு அந்த பக்கம் போனவா. நான் இப்படி போறேன். யோ அப்படி போறியா நீ? லூசு, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்யா. புரியுது. ஓகே நண்பர்களே நடக்க போகுது தெரியல. டெத் மேட்ச்னா எல்லாமே மூடிடுச்சு. நல்லா ஏதோ ஓரளவுக்கு ஓகேவா, கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். பிரச்சனை இல்லை. யோ இப்போ வந்து இந்த பக்கம் வா. அப்படியே மலை வச்சு பிரிட்ஜ் கட்டி மலை போயிடலாம் வா. இது வச்சுட்டு எங்கேயா இருக்கு? இது வாயா மாலை. ஓகே ஸ்பீடா மாலை வா. நல்லா ஹைட்டா போயிட்டு அடிச்சிடலாம். ஹைட்டா போலாம் வா. ஒருவேளை அவன் ஃபயர் பால் வச்சிருந்தானா? ஃபயர் பால் தான் இருந்துச்சு. நண்பர்களே நாடிக்கலாம்னு போனையா, அதுக்கெல்லாம் அடிச்சிடலாம் பைத்தியக்காரன். இதுக்கு மேல வர மக்களே வாய்ஸ் வராது, சாங்கு தான். இந்த மேட்ச் போவோமா? இந்த மேட்ச் வீடியோ ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் இதாதான் இருக்கும், பண்ணி விட்டுருங்க மறக்காம. ஓகேவா? மறக்காம